வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். சாம்சங்கினுடைய புதிய மொபைல் சாம்சங் S9 Plus இந்த மொபைலினுடைய விமர்சனத்தை இந்த பதிவில் நம்ம இன்னைக்கு பார்ப்போம். ஒவ்வொரு வருஷமும் சாம்சங் இரண்டு தலை சிறந்த மொபைல், அதாவது ஃபிளாக்ஷிப் மொபைல் போன் லான்ச் பண்ணுவாங்க. ஒன்னு சாம்சங்கினுடைய கேலக்ஸி எஸ் சீரிஸ், அப்புறம் சாம்சங்கினுடைய கேலக்ஸி நோட் சீரிஸ். இந்த வருஷத்துக்கான கேலக்ஸி எஸ் சீரிஸ் பாத்தீங்கன்னா S9 மற்றும் S9 Plus. போன வருஷம் சாம்சங் S8 மற்றும் S8 Plusக்கு பெருசா ஒன்னும் வித்தியாசம் கிடையாது, பேட்டரி கெபாசிட்டி மற்றும் டிஸ்பிளே தவிர. ஆனா இந்த வருஷம் சாம்சங் S9 Plus பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவா செகண்டரி கேமரா இருக்கு. இந்த செகண்டரி கேமரா சாம்சங்கினுடைய கேலக்ஸி நோட் 8ல நம்ம பார்த்தோம். ஆனா சாம்சங் எது பண்ணாலும் உலகமே திரும்பி பார்க்குற மாதிரி ஒரு வித்தியாசமா ஒன்று பண்ணி வச்சிருவாங்க. ஸோ அதுதான் இந்த சாம்சங் S9 மற்றும் S9 Plusல டூயல் அப்பர்ச்சர் சிஸ்டம் கொண்டாந்துருக்காங்க. ஓகே, அதெல்லாம் விரிவா பார்ப்போம். பட் முதல்ல இருந்து நம்ம மொபைல் போனோட டிசைன்ல இருந்து ஆரம்பிப்போம். சாம்சங் S8 மற்றும் S8 Plus மாதிரி தான் இந்த மொபைல் போன்ல டிசைன் முழுக்க முழுக்க பின்னாடி கிளாஸ் பாடி, கர்வ்டு கிளாஸ் பாடி கொடுத்துருக்காங்க. சைட்ல பாத்தீங்கன்னா மெட்டல் ரிம்ஸ், பார்க்கறதுக்கு ரொம்பவே எலிகண்டாவும் உண்மையிலே ஒரு பிரீமியம் டிவைஸ் யூஸ் பண்றதுக்கான ஒரு ஃபீல் இந்த மொபைல் போன்ல இருக்கு. சாம்சங் S8ல எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ணது இந்த ஃபிங்கர் பிரிண்டோட பிளேஸ்மெண்ட். ஸோ நோட் 8லயும் பாத்தீங்கன்னா இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சைட்ல இருந்துச்சு, எனக்கு அதை யூஸ் பண்றது கஷ்டமாவே இருந்துச்சு. ஸோ இப்போ ஆனா எல்லாருடைய சௌகரியத்துக்கு ஏத்தாப்புல இந்த மொபைல் போன் சாம்சங் S9 மற்றும் S9 Plusல ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரை கேமராக்கு கீழே நேரா வச்சிருக்காங்க. ஸோ கையில வச்சு நீங்க யூஸ் பண்றதுக்கு வசதியா இருக்கும். கொஞ்சம் அகலமா இருக்கு. ஸோ கையில பிடிச்சு யூஸ் பண்றதுக்கு கொஞ்சம் திக்கான மொபைல் போன் யூஸ் பண்ற மாதிரி உங்களுக்கு தெரியும். பட் இது போக போக உங்களுக்கு பழகிரும். 18:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ தான். பட் இருந்தாலுமே பெசல்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே தின்னா இருக்கு. சைட்ல 3D கர்வ் கிளாஸ் கொடுத்திருக்காங்க. சோ ரெண்டு பக்கமும் நல்லா வளைஞ்சு உங்களுக்கு இன்ஃபினிட்டி டிஸ்ப்ளே மாதிரி போகுது. இது பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கு. மேலேயும் பாத்தீங்கன்னா பெசல்ஸ் தின்னாவும், கீழேயும் உள்ள பெசல்ஸ் ரொம்பவே மினிமலாவும் இருக்கு. நாட்ச் எல்லாம் எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சாம்சங் முடிவு பண்ணிட்டு ரொம்பவே தைரியமா இந்த வருஷம் நாட்ச் இல்லாம பெசல்ஸ் ரொம்ப தின்னாக்கி இன்ஜினியரிங் மற்றும் டிசைன் டீம்னுடைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வச்சு அந்த மேல உள்ள அந்த பெசல்ஸ்குள்ளேயே உங்களுக்கு கேமரா, சென்சர்ஸ் எல்லாத்தையும் பொருத்திட்டாங்க. அந்த மேல இருக்கிற இயர்பீஸ் பாத்தீங்கன்னா செகண்ட் ஸ்பீக்கரா ஒர்க் பண்ணுது. சோ இதுல டூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் எஃபெக்ட் உங்களுக்கு கிடைக்கும். கீழே ஒரு ஸ்பீக்கர், மேல ஒரு ஸ்பீக்கர். கீழ்ப்புறத்துல பாத்தீங்கன்னா USB-C போர்ட் கொடுத்திருக்காங்க. ஆடியோ ஜாக்கும் இருக்கு. அப்புறம் மைக் கூட கொடுத்திருக்காங்க. மேல சிம் கார்டு ட்ரே. இது டூயல் சிம் கார்டு ட்ரே. ஆனா இதுல ஹைபிரிட் சிம் கார்டு தான். எதர் நீங்க டூயல் சிம் கார்டு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி ஒரு சிம் கார்டும் ஒரு SD கார்டும் போட்டு இவங்க யூஸ் பண்ணிக்கலாம். சாம்சங்கோட மொபைல் போன்ஸ் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா டிஸ்பிளே அட்டகாசமா இருக்கும். சோ அதுக்கேத்தாப்புல இந்த மொபைல் போனுடைய டிஸ்பிளேயும் பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு. ஆஸ்பெக்ட் ரேஷியோ 18.5:9 வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க, அதுவும் நாட்ச் இல்லாம. இந்த மொபைல் போனோட டிஸ்பிளே ரெசல்யூஷன் பாத்தீங்கன்னா 1440x2960, அதாவது QHD ரெசல்யூஷன் கொடுத்திருக்காங்க. இதுல இந்த டிஸ்பிளே ரொம்பவே பிரைட்டாவும் இருக்கு. சாம்சங்கோட டிஸ்பிளேனா சொல்லவே வேணாம். கலர்ஸ் பார்க்கிறதுக்கு அட்டகாசமா இருக்கு. சேச்சுரேஷன் லெவல்ஸ், பிரைட்னஸ், கான்ட்ராஸ்ட் லெவல்ஸ் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கு. இந்த AMOLED ஸ்கிரீன்ல வியூயிங் ஆங்கிள்ஸுமே நல்லா இருக்கு. சோ ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே இருக்கு. அது தவிர ரீடிங் மோடும் எனேபிள் பண்ணிக்கலாம். கலர் கான்ட்ராஸ்ட் அட்ஜஸ்ட் பண்றதுக்குள்ள செட்டிங்ஸ்க்குள்ள ஆப்ஷன் இருக்கு. அடுத்து நம்ம பார்க்கிறது இந்த சாம்சங்கோட சாஃப்ட்வேர். இந்த S9 மற்றும் S9 Plusல பாத்தீங்கன்னா Android 8.0 வச்சிருக்காங்க. அதுக்கு மேல சாம்சங்கோட டச் பேஸ் லைட்டா பேர் மாத்தி சாம்சங் எக்ஸ்பீரியன்ஸ் 9.0 அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ப்ளோட்வேர்னு சொல்ற எக்ஸ்ட்ரா சாஃப்ட்வேரை இன்னும் சாம்சங் குறைக்காம தான் இருக்காங்க. அப்புறம் அதுக்கு மேல இந்த சாம்சங் பிக்ஸ்பி அப்படின்னு சொல்லிட்டு உங்க கூகுள் அசிஸ்டன்ட் மாதிரி ஒரு பிக்ஸ்பி அசிஸ்டன்ட் வச்சிருக்காங்க. இந்தியால இருக்கிற யூசர்ஸ்க்கு பெரிய ஒன்னு ஹெல்ப் பண்ற மாதிரி எனக்கு தெரியல, நான் யூஸ் பண்ணி பார்த்த மட்டும். இந்த மொபைல் போன்ல நீங்க ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தவிர ஐரிஸ் ஸ்கேனர் வச்சுக்கலாம், ஃபேஸ் ரெகக்னிஷன் இருக்கு. இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி இன்டெலிஜென்ட் ஸ்கேனிங் மோடுங்க கூட ஒன்னு வச்சிருக்காங்க. அப்புறம் இந்த சாஃப்ட்வேர்ல AR எமோஜின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்ல நீங்க பார்த்துருந்தீங்கன்னா நம்ம இன்ட்ரோடக்ஷன் இந்த AR அனிமோஜில தான் பண்ணது. இது அவங்க டெமோ காட்டுறப்போ அந்த AR கார்ட்டூன்ஸோட அனிமேஷன் ரொம்ப பெர்ஃபெக்டா இருந்துச்சு. பட் நம்ம யூஸ் பண்ணி பார்க்கறப்போ அந்த அனிமேஷன் அவ்வளவுக்கு பெர்ஃபெக்டா இல்ல. அதை பெர்ஃபெக்டா நம்ம கஸ்டமைஸ் பண்றதுக்கு கூட அவ்வளவா ஆப்ஷன்ஸ் கிடையாது. ஸோ இது ரொம்ப ஒரு பேசிக்கான ஆப்ஷன்ஸ் மாதிரி தான் எனக்கு தெரியுது. பட் இந்த மொபைல் போன் சாம்சங் S9 Plus வாங்கி ஒரு மாசம் தான் ஆகுது. ஸோ ஒரு மாசத்துல யூஸ் பண்றப்போ எந்த விதமான லேகும் நமக்கு தெரியல. பட் சாம்சங்கோட பிரச்சனையே என்னன்னா கொஞ்ச நாள் யூஸ் பண்ணதான் லேகே ஆரம்பிக்கும். சோ கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிட்டு ஒரு 6 மாசம் 7 மாசம் கழிச்சு பார்த்தாதான் சாம்சங்கோட UIல லேக் தெரிய ஆரம்பிக்கும். சோ அது மாதிரி இந்த போன் ஆகுதா இல்லையான்னு நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும்.
இந்தியாவில் கிடைக்கிற சாம்சங் S9ல பாத்தீங்கன்னா Exynos 9810 அப்படிங்கிற ஒரு சாம்சங்கோட சொந்த ப்ராசஸர் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கு. Snapdragon 845 இந்த மொபைல் போன்ல இல்லையே அப்படிங்கிற கவலை எனக்கு தெரியல. ஏன்னா இந்த மொபைல் போன் கிராபிக்ஸ் ஹேண்ட்லிங் அவ்வளவுக்கு ஸ்மூத்தா இருக்கு. நான் விளையாண்ட கேம்ஸா இருக்கட்டும், நான் யூஸ் பண்ற அப்ளிகேஷன்ஸா இருக்கட்டும், எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்பவே ஸ்மூத்தான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இந்த ஹார்ட்வேர் இந்த சாஃப்ட்வேருக்குனே செஞ்ச மாதிரி அவ்வளவுக்கு பெர்ஃபெக்டா ஒர்க் ஆகுது. இதுக்கான முக்கியமான காரணம் மேலி G72 அப்படிங்கிற ஒரு GPU இந்த மொபைல் போன்ல இருக்கிறதுனால கிராபிக்ஸ் ஹேண்ட்லிங் ரொம்பவே நல்லா இருக்கு. ஹீட்டிங் இஷ்யூ சுத்தமா கிடையாது. அதுவும் முக்கியமான ஓவர் ஹீட்டிங் பிரச்சனை கிடையவே கிடையாது மொபைல் போன்ல. அடுத்தபடியா கேமரா பார்ப்போம். சாம்சங் S9 Plus உடைய முக்கியமான ஹைலைட்டே கேமரா தான். இதுல டூயல் 12 மெகா பிக்சல் கேமரா கொடுத்திருக்காங்க. ஒரு 12 மெகா பிக்சல் f1.5 ல இருந்து f2.4 வரைக்கும் வேரியபிள் அப்பர்ச்சர் மாதிரி கொடுத்திருக்காங்க. இது 26 mm லென்ஸ். இதோட சென்சாரோட சைஸ் பாத்தீங்கன்னா 1.4 மைக்ரான் மீட்டர்ஸ் கொடுத்திருக்காங்க. இன்னொரு லென்ஸ் பாத்தீங்கன்னா 12 மெகா பிக்சல் f2.4 லென்ஸ். இது 52 mm டெலிஃபோக்கஸ் லென்ஸ் கொண்டது. இதுல 1 மைக்ரான் மீட்டர் வரைக்கும் உங்களுக்கு பிக்சல் சைஸ் கொடுத்திருக்காங்க. சோ இந்த மொபைல் போன்ல எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனுக்கு தேவை இல்லாம ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனை கொடுத்திருக்காங்க. 4K வீடியோஸ் வரைக்கும் நீங்க ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் கேமரா பாத்தீங்கன்னா 8 மெகா பிக்சல் சென்சர் கொடுத்திருக்காங்க. அதுவுமே f1.7 வரைக்கும் வைட் அப்பர்ச்சர்ல கொடுத்திருக்கனால அந்த 8 மெகா பிக்சலும் நிறைய லைட்ஸ் வாங்கிட்டு அதிகமான ஷார்ப்னஸ் மற்றும் அதிகமான குவாலிட்டியில இமேஜஸ், செல்ஃபிஸ் இமேஜஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சாம்சங்கோட இமேஜ் குவாலிட்டி நம்ம சொல்லவே வேணாம், ரொம்பவே நல்லா பண்ணிருக்காங்க. லோ லைட் போட்டோஸா இருக்கட்டும், இல்ல பிரைட் லைட் கண்டிஷன்ஸ்ல நீங்க எடுக்கிற போட்டோஸா இருக்கட்டும், எல்லாமே அருமையா இருக்கு. டீடைல்ஸ் நல்லா கேப்சர் பண்ணுது. இமேஜினுடைய ஷார்ப்னஸ் நல்லா இருக்கு. கலர் மற்றும் கான்ட்ராஸ்ட் லெவல்ஸ் பெர்ஃபெக்ட்டா மெயின்டைன் பண்றாங்க. என்ன ஒரு பிரச்சனை, இந்த சாம்சங் மொபைல் போன்ல இமேஜ் அதிகமான ப்ராசஸிங் பண்றாங்க. சோ லைட் கம்மியா இருந்துச்சு அப்படின்னா அவங்க ப்ராசஸிங் மூலமா அவங்க அந்த நாய்ஸை ஸ்மூத் அவுட் பண்ணலாம். பட் லைட் அதிகமா இருந்தாலுமே கொஞ்சம் ப்ராசஸிங் பண்றதுனால அந்த போட்டோவை நீங்க ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த பிக்சல்ஸ்லாம் தெரியற மாதிரி இருக்கு. டூயல் அப்பர்ச்சர் இதுல இருக்குன்னு சொல்லியிருந்தேன். சோ இதுல பாத்தீங்கன்னா f1.5 ல இருந்து இல்லாட்டி f2.4 வரைக்கும் நீங்க அப்பர்ச்சர் மாத்திக்கலாம். பட் அப்பர்ச்சர் நீங்க மேனுவலா மாத்துறது, மேனுவல் மோட்ல போனால் மட்டுமே நீங்க அந்த மாதிரி பண்ண முடியும். ஆட்டோ மோட்ல பாத்தீங்கன்னா இந்த அப்பர்ச்சர் சேஞ்ச் ஆகுறது ஆட்டோமேட்டிக்கா ஆகிடுது. சோ ரெகுலரா நீங்க போட்டோ எடுக்கிறப்போ அப்பர்ச்சர் f2.4 ல இருக்கு. லைட் கண்டிஷன்ஸ் கம்மி ஆயிருச்சு, லைட் டிம் ஆயிருச்சு அப்படின்னா இந்த ஆட்டோ மோட்ல ஆட்டோமேட்டிக்கா அப்பர்ச்சரோட வேல்யூ f1.5 வரைக்கும் இறங்கிடுது. வீடியோவோட குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கு. ஸ்டெபிலிட்டி நல்லா இருக்கிறதுனால உங்களுக்கு வீடியோஸோட அந்த வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாம் பார்க்கிறதுக்கு ரொம்பவே ஸ்மூத்தாவும் இருக்கு. சோ அதே நேரத்தில் அப்படி கேப்சர் பண்ண வீடியோஸ், கலர்ஸ் மற்றும் டெப்த் ஆஃப் ஃபோக்கஸ் எல்லாமே நல்லா இருக்கு. சாம்சங் அவங்க போர்ட்ரேட் மோட லைவ் ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த லைவ் ஃபோக்கஸ் நல்லா ஒர்க் ஆகுது. ஆனா லைவ் ஃபோக்கஸ் க்ளோஸ் அப்ல ஒர்க் ஆக மாட்டேங்குது. கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் லைவ் ஃபோக்கஸ் எனேபிள் ஆகுது. அப்படி லைவ் ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கிற போட்டோஸ்னுடைய எட்ஜ் டிடெக்ஷன் மற்றும் பேக்ரவுண்ட் பிளரிங் அல்காரிதம் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆகுது. இந்த சாம்சங் கேமரானுடைய ஒரு முக்கியமான ஹைலைட்டே இந்த ஸ்லோ மோஷன் வீடியோ தான். ஸோ 960 ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் வரைக்கும் இந்த மொபைல் போன்ல ஸ்லோ மோஷன் நீங்க பண்ணிக்கலாம். பட் ஸ்லோ மோஷன் எடுக்கிறதுங்கிறது இந்த மொபைல் போன்ல கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்கு. ஒரு 2-3 தடவை ட்ரை பண்ணதுக்கு அப்புறம் தான் பெர்ஃபெக்ட்டான ஒரு ஸ்லோ மோஷன் எடுக்கவே முடியுது. சோ நான் பலமுறை ஆட்டோமேட்டிக் ஸ்லோ மோஷன் மோட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தோல்வி அடைஞ்சு கடைசியா மேனுவல்ல ஸ்லோ மோஷன் பண்ண இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பாருங்க. என்னதான் போன் சூப்பரா இருந்தாலும், இந்த போன்ல அருமையான கேமரா இருந்தாலும், கடைசியில பேட்டரி வச்சுதான் இந்த மொபைல் போன் நீங்க வாங்கலாமா வேணாமா அப்படின்னு முடிவு பண்ணணும். போன வருஷம் வந்த சாம்சங் கேலக்ஸி நோட் 8 எனக்கு திருப்திகரமான பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ் தராதனால அந்த மொபைல் போனை கொடுத்துட்டு நான் இப்போ ஒரு நல்ல மொபைல் போன் தேடிக்கிட்டு இருக்கேன். ஸோ சாம்சங் S9 உடைய பேட்டரி லைஃப் நல்லா இருக்குமா அப்படின்னு ரொம்பவே ஆர்வமோட எதிர்பார்த்தேன்னா பேட்டரி லைஃப்ல இந்த மொபைல் போனும் என்னை ஏமாத்திருச்சுன்னு தான் சொல்லலாம். இந்த மொபைல் போன்ல 3500 mAh பேட்டரி இருக்கு. பட் ஒரு ஹை எண்ட் டிஸ்பிளே மற்றும் ஹை எண்ட் ப்ராசஸர்லாம் இருக்கிறதுனால இந்த 3500 mAh பேட்டரி கூட இந்த மொபைல் போனுக்கு தாங்க மாட்டேங்குது. ஸ்கிரீன் ஆன் டைம் பாத்தீங்கன்னா 3 to 4 hours தான் ஸ்கிரீன் ஆன் டைம் கிடைக்குது. என்னுடைய யூசேஜ் அதிகமான கேமரா மற்றும் அதிகமான கேமிங், பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட், அப்புறம் பிரவுசிங் இதெல்லாம் அதிகமா பண்றதுனால என்னுடைய யூசேஜுக்கு இந்த மொபைல் போன் ஒரு நாள் கூட வராதனால எனக்கு சாம்சங் S9 Plus பேட்டரியோடைய பெர்ஃபார்மன்ஸ் ஒரு பெரிய ஏமாற்றத்தை தந்துச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். சரி, இதை விட்டுட்டு வேற என்ன மொபைல் போன் மார்க்கெட்ல இருக்கு, என்ன மொபைல் போன் வாங்கலாம் அப்படின்னு நானும் பார்த்துட்டு இருக்கிறப்போ iPhone 8 Plus கூட வாங்கிடலாமான்னு தோணுச்சு. பட் iPhone 8 Plus விலை உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த விலைக்கு iPhone 8 ஒர்த்து கிடையாது அப்படின்னு ஸோ அது வேணான்னு முடிவு பண்ணியாச்சு. Pixel 2 XL நல்லா இருக்கு, நல்ல கேமரா தான். பட் இருந்தாலும் கொஞ்சம் இப்போ அந்த மொபைல் ஃபோன் வாங்குறது பழைய மொபைல் ஃபோன் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன மொபைல் ஃபோன் மார்க்கெட்டில் வருது அப்படின்னு.
ஹுவாவேயோடைய P20 ரொம்பவே ப்ராமிசிங் மொபைல் ஃபோனாக இருக்கு. ஸோ அந்த மொபைல் ஃபோன் வந்ததுக்கப்புறம் முடிவு பண்ணுவோம் ஹுவாவே P20 வாங்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு. பட் அதெல்லாம் விட்டுட்டு இந்த S9 இல்லாட்டி S9 Plus நீங்க வாங்கலாமா வேணாமா அப்படின்னு என்னை கேட்டீங்க அப்படின்னா S9 இல்லாட்டி S9 Plusல இது ரெண்டுல எது சூஸ் பண்ணலாம்னா S9 Plus கண்டிப்பா நீங்க சூஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா பெரிய பேட்டரி, பெரிய டிஸ்பிளே மற்றும் அந்த அடிஷனல் கேமரா இருக்கு. ஸோ அதனாலேயே S9 Plus தாராளமா சூஸ் பண்ணலாம். பட் இருந்தாலும் உங்களுக்கு பேட்டரியோடைய பெர்ஃபார்மன்ஸ் நீங்க எதிர்பார்க்குற அளவுக்கு கிடைக்காது. நான் எதிர்பார்த்த அளவு பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு கிடைக்கல. இந்த மொபைல் போனுடைய பிளஸ் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா டிஸ்பிளே டிசைன் ஹை எண்டா இருக்கு. அருமையான ஒரு மொபைல் போன். இந்த மொபைல் போன் கையில பிடிச்சி யூஸ் பண்ணும்போது ஒரு டாப் நாச் மொபைல் போன், பிரீமியம் டிஸ்பிளே மொபைல் போன், பிரீமியம் பில்ட் குவாலிட்டிக்கான மொபைல் யூஸ் பண்ணதுக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே அட்டகாசமா இருக்கு. லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டு ஓரியோ வேற கொடுத்துருக்காங்க. இதோட விலை பாத்தீங்கன்னா 65,000 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. பிரீமியம் சாம்சங் மொபைல் போன் நான் வாங்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தாராளமா இந்த மொபைல் போன் வாங்கலாம். இந்த சாம்சங் கேலக்ஸி S9 Plus வாங்குறதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதை நீங்க கிளிக் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமா இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு பதிவுல உங்களை சீக்கிரம் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.